இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை மதியம் 2 மணிக்கு முடிவு தெரிந்துவிடும். புதுச்சேரியில் 9 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். மது போதையில் தகராறு, நண்பரை அடித்துக் கொன்ற குடி நண்பர்கள் கைது. புதுச்சேரியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணிக்கு எண்ணப்படுகிறது. இதற்காக 6 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்காக 16வது சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், திமுக, விசிக உள்ளடக்கிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவுகிறது. 30 தொகுதிகளில் 117 சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் 40 பெண் வேட்பாளர்கள் உட்பட 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நடைபெற்று முடிந்த தேர்தலில் 4,43,595 ஆண் வாக்காளர்களும் 5,477 பெண் வாக்காளர்களும் 139 மூன்றாம் பாலினத்தவர்கள் என 9,44,211 வாக்காளர்களில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்து வரலாற்று சாதனை படைத்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் கடந்த 9ஆம் தேதி பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. காலை 8 மணிக்கு துவங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலாவதாக தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முகவர்கள் முன்னிலையில் பிரிக்கப்பட்டு பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றது. இதற்காக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி புதுச்சேரியில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, லாஸ்பேட்டை தாகூர் கலை கல்லூரி ஆகிய இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதேபோன்று காரைக்காலில் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரி, மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலை கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் மட்டும் வாக்கு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 மேசைகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்காக போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 218 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 221 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 232 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் என 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் போது அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள். முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கையில் முதல் சுற்றில் 17 தொகுதிகளும், பிறகு 2வது சுற்றில் 13 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் இன்று 9 மையங்களில் நடைபெற்று வரும் நீட் நுழைவுத் தேர்வை 4440 மாணவர்கள் எழுதுகின்றனர். முன்னதாக மாணவர்கள் பல்வேறு சோதனைகள் செய்யப்பட்ட பிறகே தேர்வறைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர்.
நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள MBBS, BDS, BAMS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் ஆண்டுதோறும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் 2026-27 கல்வி ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கோரிமேடு கேந்திர வித்யாலயா பள்ளி, புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளி, காலாப்பட்டு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி, புதுச்சேரி பல்கலைக்கழகம், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என 9 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. இத்தேர்வில் 4440 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதி வருகின்றனர். முன்னதாக நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர். மேலும் மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. பின்னர் மாணவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் புகைப்பட அடையாள அட்டை சரிபார்க்கப்பட்டு பிறகு தேர்வறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். குடிநீர் பாட்டில் தேர்வறைக்குள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அது வெளிப்படைத்தன்மையாக, அதாவது ஒளி புகும் தன்மையுடன் இருப்பதாக பார்த்த பிறகு அனுமதித்தனர். தேர்வு மையங்களில் காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் குவிய துவங்கினர். காலை 11:30 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்ட பிறகு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. மதியம் 1:30 மணிக்கு பிறகு தேர்வு மைய நுழைவு வாயில் மூடப்பட்டது. அதன் பிறகு தேர்வு மையத்திற்கு வந்த மாணவர்கள் உள்ளே செல்ல அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதேபோல் மாஹே மற்றும் ஏனாமிலும் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. மேலும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு தேர்வு எழுத வந்த ரெயின்போ நகர் பகுதியை சார்ந்த கனிஷ்கா என்ற பெண் தனது கடந்த ஆண்டு ஆவணங்களை எடுத்துக்கொண்டு 1:30 மணி அளவில் தேர்வு மையத்திற்கு வந்த நிலையில் காவல்துறையினர் மாணவியை உள்ளே அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரது தந்தை வீட்டுக்கு சென்று இந்த வருடத்திற்கான ஆவணங்களை எடுத்து வந்து போலீசாரிடம் கொடுத்து மாணவியிடம் கொடுத்த நிலையில் அவரும் தேர்வு எழுதி வருகிறார். புதுச்சேரியில் நண்பர்கள் ஒன்றாக மது அருந்திய போது போதையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் உடன் வந்த நண்பரை தடியால் அடித்து கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிவராந்தகம் பகுதியை சேர்ந்தவர் தேவா. இவர் சேலத்தில் உள்ள உணவகத்தில் பரோட்டா மாஸ்டராக பணியாற்றி வந்தார். விடுமுறையின் போது தேவா புதுச்சேரிக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் மே தின விடுமுறையொட்டி நேற்று முன்தினம் இரவு தேவா புதுச்சேரி வந்திருந்தவர் தனது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த ஆகாஷ், தமிழ் ஆகியோர் உடன் கரிக்கலம்பாக்கத்தில் உள்ள மதுபான கடையில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது தமிழ் மற்றும் தேவாவிற்கு இடையே மதுபான வகை மாற்றி குடிப்பது தொடர்பாக திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. அது கைகலப்பாக மாறியுள்ளது. இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் மோதலை விலக்கிவிட்ட நிலையில் அங்கிருந்து கிளம்பிய தேவா தனது நண்பரான ராகுல் மற்றும் சிலருடன் அரியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறத்தில் அமர்ந்து மீண்டும் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அப்போது தமிழ், ஆகாஷ் மற்றும் அவரது நண்பர் ஆதி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தேவா இருக்கும் இடத்திற்கு தடி மற்றும் கட்டைகளை எடுத்து வந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தேவா மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனால் தேவாவை சுற்றி வளைத்த தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடூரமாக அடித்துள்ளனர். இதில் இரத்த காயங்களுடன் தேவா மயக்கமடைந்து சரிந்ததும் அக்கும்பல் பைக்கில் தப்பி சென்று விட்டது. இதைத் தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய தேவாவை அவரது நண்பர் ராகுல் மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றார். அங்கு தேவாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வில்லியனூர் போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் மருத்துவமனை வந்த போலீசார் தேவாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் ராகுல் அளித்த புகாரின் பேரில் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய 3 பேரையும் செஞ்சி அருகே கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்த பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கோலாகலமாக தொடங்கிய குழந்தைகள் அறிவியல் திருவிழா 2026. புதுச்சேரியில் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் பிரம்மாண்டமான குழந்தைகள் அறிவியல் திருவிழா நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அறிவியல் இயக்கம், சமம் மகளிர் சுயசார்பு இயக்கம் மற்றும் உதவிக்கரங்கள் அமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தும் குழந்தைகள் அறிவியல் திருவிழா 2026 பெரிய காட்டுப்பாளையத்தில் உள்ள
எப்ரஸ் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளியில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மறைந்த மக்கள் அறிவியல் அறிஞர் தாமஸ் பிரகாசம் நினைவாக நடத்தப்படும் இந்த விழாவில் அறிவியல் மக்களுக்கே அறிவியல் தேசத்திற்கே என்ற முழக்கத்துடன் இந்த பிரம்மாண்ட விழா நடைபெற்று வருகிறது. இயற்கை, எளிய அறிவியல் பரிசோதனைகள், கணிதம், வானியல், நிகழ்த்துக்கலை மட்டுமின்றி நவீன தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, புகைப்படம் எடுத்தல் மற்றும் ஓரிகாமி என 8 பிரத்யேக பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதில் சுமார் 240 குழந்தை பங்கேற்பாளர்கள், 75 கருத்தாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டுள்ளனர். CSF 2026 அறிவியல் பயணம் என்ற தலைப்பில் பச்சையம்மாள் ஒருங்கிணைப்பில் மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கற்று வருகின்றனர். விழாவிற்காக இடம், உணவு மற்றும் அலங்கார ஏற்பாடுகளை பள்ளி நிறுவனர் ஆலிஸ் தாமஸ், இயக்குனர் மாறன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆனந்த் சிறப்பாக செய்திருந்தனர். விளனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தனியார் பெயிண்டிங் கம்பெனிக்கு மூலப்பொருட்களை ஏற்றி வந்த சேலத்தை சேர்ந்த லாரி டிரைவரை மது போதையில் ஏற்பட்ட வாய் தகராறில் அடித்து கொலை செய்துவிட்டு போலீசாரிடம் சிக்காமல் இருக்க குளத்தில் தூக்கி வீசிவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் செட்டப் செய்துவிட்டு அப்பாவி போல் நாடகமாடிய 3 வாலிபர்களை CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். லாரி டிரைவரான இவருக்கு திருமணமாகி குழந்தை உள்ளது. இவர் புதுச்சேரி எல்லைப் பகுதியான பண்டசோழநல்லூரில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்கள் ஏற்றி வந்தார். லாரியை கம்பெனியில் நிறுத்திவிட்டு அன்றிரவு மது அருந்துவிட்டு கம்பெனிக்கு வந்துள்ளார். அப்போது கம்பெனி செக்யூரிட்டி டிரைவர் செல்வம் அதிக மது போதையில் இருந்ததால் கம்பெனிக்குள் வரக்கூடாது என வெளியே அனுப்பியுள்ளார். இதனால் வெளியே வந்த செல்வம் மது போதையில் அவ்வழியாக சென்றவர்களை அசிங்கமாக பேசி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை கம்பெனி எதிரில் உள்ள குளத்தில் செல்வம் இரத்த காயங்களுடன் இறந்த நிலையில் மிதந்துள்ளார். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் செல்வம் மது போதையில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு இறந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் சந்தேகம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனியார் கம்பெனியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் டிரைவர் செல்வத்தை 3 வாலிபர்கள் தாக்கியது பதிவாகி இருந்ததை அடுத்து அந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் புதுச்சேரி பண்டசோழநல்லூர் குளத்துமேட்டு தெருவை சேர்ந்த ஆதித்யன், ஹரிஷ், கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த சூர்யா என்பதும் இவர்கள் 3 பேரும் குளத்துமேட்டு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த டிரைவர் செல்வம் 3 பேரையும் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் செல்வத்தை சரமாரியாக தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததால் பயத்தில் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க செல்வத்தின் உடலை 3 பேரும் சேர்ந்து குளத்தில் வீசிவிட்டு சென்றதாக தெரிவித்ததை அடுத்து போலீசார் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். அப்போது மது போதையில் ஏற்பட்ட வாய் தகராறில் டிரைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் உட்புறப்பாடு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், ஐயப்பன், உபயதாரர், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
தாவேக குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையிடம் தாவேக மனு. நடைபெற்ற 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் திருநள்ளாறு கருக்கங்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக ஆதரவாளரும் தற்போது நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு கட்சி பணி செய்தவருமான முஜம்மில் என்பவர் நேற்று இரவு தாவேக குறித்தும் அக்கட்சிக்கு வாக்களித்த இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட முஜம்மில் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி திருநள்ளாறு காவல் நிலையம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் மற்றும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தாவேகவினர் புகார் அளித்துள்ளனர். புகாரை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை மறுநாள் மாபெரும் போராட்டங்களை தாவேக சார்பில் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை மதியம் 2 மணிக்கு முடிவு தெரிந்துவிடும். புதுச்சேரியில் 9 மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர். மது போதையில் தகராறு, நண்பரை அடித்துக் கொன்ற குடி நண்பர்கள் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.